உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். விக்ரமன் தன்னோட முடிவு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பெரியவங்க ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ரெண்டு பேருக்கும் எதுவுமே புரியல. ஆனாலும் தன்னோட மகனோட ஆசைய நிறைவேற்றுறது பெத்தவங்களோட கடமை அப்படிங்கறத உணர்ந்தவங்க பாவனாவையே விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. இத நேர்ல போய் சொல்றதுக்கு சதாசிவத்துக்கு மனசே வரல. நேர்ல போனா கண்டிப்பா அந்த ரித்தன்யாவோட முகத்தை பார்க்க வேண்டி வரும். பாவம் சின்ன பொண்ணு. அவ மனசுல சின்ன வயசுல இருந்தே ஆசைய வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ திடீர்னு பாவனாவை விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கறது சதாசிவத்துக்கு ரித்தன்யாவுக்கு துரோகம் பண்றது மாதிரி இருந்தது. அதனால வாசன் கிட்ட அலைபேசியிலையோ இல்ல அவருடைய அலுவலகத்துல போய் தான் பேசணும்னு முடிவு பண்ணாரு சதாசிவம். தன்னோட வாழ்க்கைய மாத்த போறது தெரியாம ரித்தன்யா தன்னோட கனவு கண்ணன் விக்ரமன் கூட மனசளவுல டூயிட் பாடிட்டு இருந்தா. ஏன்னா பாவனா கிட்ட இப்பதான் அவ பேசிட்டு வந்திருந்தா ரித்தன்யா. விக்ரமன் கிட்ட தான் பெயர் மாற்றத்தை பத்தி சொல்லிடு பாவனான்னு நச்சரித்துட்டே இருந்தா ரித்தன்யா. பொறுத்து பொறுத்து பார்த்த பாவனா, உன் தொல்லை எனக்கு தாங்க முடியலடி. உனக்கு என்ன, நான் உண்மை சொல்லணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னவ, நான் இப்பவே போன் பண்ணி விக்ரமனுக்கு நான் தான் பாவனா நீ தான் ரித்தன்யான்னு சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னு கடுப்போட சொன்னவ தன்னோட அலைபேசியை எடுத்துக்கிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனா. ரித்தன்யாவுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்த பாவனா, போதுமாடியம்மா, நான் தான் பாவனா நீ தான் ரித்தன்யான்னு விக்ரமன் கிட்ட சொல்லிட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? எப்பா சாமி, ஒரு வாரமா என்னை இப்படி நச்சரிச்சே கொள்றியே அப்படின்னு கடுப்போட சொன்ன பாவனா, என்னோட ஃப்ரெண்டு சினிமா கூப்பிட்டா, நான் அவ கூட போயிட்டு வந்துடுறேன் சரியா? நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே, இனி நீ தைரியமா விக்ரமன் கூட பேசலாம் பழகலாம் போதுமா அப்படின்னு சொன்னவ தன்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியில போனா பாவனா. அதை கேட்ட ரித்தன்யாவுக்கு மனசெல்லாம் சந்தோஷத்துல பொங்குச்சு. அப்பாடா, எப்படியோ அவ உண்மைய சொல்லிட்டா. இனி கண்டிப்பா விக்ரமன் நம்ம கிட்ட நல்லா பேசுவாரு. ஆனா எப்படி பேசுவாரு? அவரோட போன் நம்பர் தான் என்கிட்ட இல்லையே, என் நம்பரும் அவர்கிட்ட இல்லையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவ, சரி அந்த பாவனாவே மறுபடியும் நைட்டு வருவாள்ல, அவகிட்ட மறுபடியும் விக்ரமனோட போன் நம்பரை கேட்டு பார்த்துடலாம். நம்மளே கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு மன்னிப்பையும் கேட்டுடலாம். நானும் தான் பெயர் மாற்றத்தை பாவனா சொன்னப்போ அமைதியா இருந்து அதை ஆமோதிச்சேன். என் மேல கூட இப்ப அவருக்கு கோபம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சபடி கண்களை இறுக மூடிக்கிட்டு விக்ரமனோட முகத்தை தன்னோட மனக்கண்ணுல கொண்டு வந்து நிறுத்தினா ரித்தன்யா. விக்ரமனை ஆசை தீர கனவுல காதலிச்சிட்டு இருந்தா. தன்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியில போன பாவனா உள்ளூர சிரிச்சபடி தன்னோட தோழிக்கு அலைபேசியில கூப்பிட்டு, ஏய் நான் கிளம்பிட்டேன்டி, இன்னும் 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல இருப்பேன், ரெடி ஆயிரு அப்படின்னு சொன்னவ தன்னோட 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணா. போற வழியெல்லாம் அவளுக்கு ரித்தன்யாவை பத்தியும் விக்ரமனை பத்தியும் தான் யோசனையாவே இருந்தது. ரித்தன்யா கிட்ட இப்ப சொன்னதெல்லாம் போய், இன்னும் விக்ரமன் கிட்ட தான் தான் பாவனான்னு அவ சொல்லவே இல்லை. ரித்தன்யாவோட நச்சரிப்பு தாங்க முடியாம சொல்லிட்டதா பொய் சொல்லியிருந்தா பாவனா. என்னவோ விக்ரமன் கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் போல தோணுச்சு அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு காரணம் அது எதுவுமே புரியல. ரித்தன்யா கிட்ட உண்மைய சொல்லிட்டதா அவ சொன்னதும் ரித்தன்யா முகம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரித்தன்யா கிட்ட போய் சொன்னது கொஞ்சம் தப்புதான்னு சொன்ன குற்ற உணர்வுல பாவனாவுக்கு அதெல்லாம் வரத்தான் செஞ்சது. ஆனாலும் இந்த விளையாட்டை என்னமோ அவளுக்கு நிறுத்த மனசே வரல. தன்னை ரித்தன்யான்னு நினைச்சிட்டு இருக்கிற விக்ரமன் தான் பாவனான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இனி அலைபேசியில கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறவன் கூட இனி பேசாமே போயிடுவான் அப்படின்னு பாவனாவுக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால உண்மை தெரியும் போது தெரியட்டும், நாமா போய் ஏன் வழிய சொல்லி விக்ரமன் கிட்ட இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தையும் கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா பாவனா. விக்ரமனுக்கு தன் மனசுல உள்ள ஆசைய தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்ட திருப்தியில
அவனோட வேலையை சந்தோஷமா கவனிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு நல்லா தெரியும் ரோகிணி தன்னோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவான்னு. அப்பாவுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா விக்ரமனோட ஆசைக்கு என்னைக்குமே அவர் குறுக்க வந்ததே இல்லை. என்ன இந்த குடும்பத்துல கொஞ்சம் மனக்கசப்பு நிகழ வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்த சின்ன மனக்கசப்பை பார்த்தா வாழ்க்கை முழுவதும் நாம நரகத்துல தானே வாழ வேண்டி வரும் அப்படின்னு உணர்ந்த விக்ரமன் ரித்தன்யாவோட முகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அவளை தவிர யாரையும் தன்னால மனைவியா கூட பார்க்க முடியாதுன்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான். அவனுக்கு இப்போ அந்த அமைதியான முகத்துக்கு சொந்தக்காரி கிட்ட பேசணும் போல இருந்தது. ஆனா அவளுடைய அலைபேசி எண் அவன்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்ச மறு வினாடி அவனுக்கு அந்த ரித்தன்யா கிட்ட போன் நம்பரை கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சான். உடனே அவன் ரித்தன்யான்னு நினைச்சிட்டு இருந்த பாவனாவுக்கு அலைபேசியில தொடர்பு கொண்டான். பாவனாவோ தன்னோட தோழிகளோட சினிமாவுக்கு போயிருந்ததுனால அவளுடைய அலைபேசி சினிமா தியேட்டர்ல ஒலித்ததை அவ கவனிக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுட்டே இருந்தான் விக்ரமன். ஆனா அவ போனை எடுக்கிறதாவே தெரியல அப்படின்னதும் அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. மணியை பார்த்தான். மணி 6ன்னு கடிகாரத்துல சொல்லுச்சு. ரித்தன்யாவோட பங்களா பக்கத்து எஸ்டேட் தானே, நாமே போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன அப்படின்னு மறு வினாடியே அவன் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு பக்கத்து எஸ்டேட்டுக்கு போனான். பாவனான்னு நினைச்ச ரித்தன்யாவை பார்க்க போக அங்க ரித்தன்யாவும் விக்ரமனோட நினைவிலேயே தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தா. வீட்டுல அப்போ யாருமே இல்லை. பாவனா சினிமாவுக்கு போயிருந்தா. வாசனும் ஜெகனும் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளில போயிருந்தாங்க. பவித்ராவோ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தா. வீட்டுல தனியா இருந்த ரித்தன்யா ஹால்ல உட்கார்ந்தபடி டிவிய பார்த்துக்கிட்டு இருந்தா. வீட்டுல சமையல்கார அம்மா மட்டும் கிச்சன்ல ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வீட்டுல காலிங் பெல் ஒலிக்க யாருன்னு பார்க்க எழுந்து போனவன் கதவை திறந்து பார்த்து ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னான். காரணம், தன்னோட கனவுக்கு சொந்தக்காரன் விக்ரமனே தனக்கு எதிரில் வந்து நின்னதும் அவளுக்கு என்ன பண்றதுன்னே கொஞ்ச நேரம் ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரம் அவனோட முகத்தையே வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே நின்னான் ரித்தன்யா. வெளியே நின்னுட்டு இருந்த விக்ரமனோ ரித்தன்யாவோட சிம்பிளான உடையில தன்னோட மனசையே பறி கொடுத்திருந்தான். வீட்டில தானே இருக்கோம் அப்படிங்கிற நினைப்புல ரொம்பவுமே லேசான நைட்டிய போட்டிருந்தா ரித்தன்யா. அதுல அவளுடைய உடல் வளைவெல்லாம் எடுத்து காட்டுச்சு. அவளுடைய கண்கள் விக்ரமனை விழுங்கிட்டு இருக்கிறத உணர்ந்தவன் அவனுமே அவளை விழியால பருகியபடி, என்னங்க மேடம், ரொம்ப நேரமா என்ன வெளியிலேயே நிக்க வச்சிட்டு இருக்கீங்க, இது ஊட்டிங்க, ரொம்ப குளிர்து, உள்ள கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு தன்னோட அழகான பல்வரிசைகளை காட்டினபடி கேட்டான் விக்ரமன். அதுல தன்னோட நினைவுக்கு வந்த ரித்தன்யா, ஐயோ சாரிங்க மறந்துட்டேன், உள்ள வாங்க அப்படின்னு சொன்னவ விக்ரமனுக்கு வழி விட்டபடி ஒதுங்கி நின்னான். அப்பதான் அவளுக்கு நினைவு வந்துச்சு, அவ இப்படி ஒரு நைட்டிய போட்டுட்டு அவனோட முன்னாடி நிக்கிறது. உடனே பதனவ, ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் இதோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவ மடமடன்னு தன்னோட அறைக்கு போய் ஒரு சுடிதார போட்டுட்டு வந்து நின்னான். விக்ரமன் அப்போ சோஃபாவில் உட்கார்ந்தபடி டிவிய பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த ரித்தன்யா மெதுவா அவன் கிட்ட போய், வீட்டில் யாருமே இல்லைங்க, ஆனா இப்ப வந்துடுவாங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா, காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு தயங்கினபடி கேட்டா ரித்தன்யா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க வர்றதுக்குள்ள உங்க வீட்டை மட்டும் சுத்தி காமிக்கிறீங்களா, வீடு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொன்னான் விக்ரமன். ஓ சரி வாங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டை சுத்தி காமிக்கிறதுக்கு போனா ரித்தன்யா. அவளுக்கு மனசெல்லாம் இப்போ பட்டாம்பூச்சி பறக்கிறது மாதிரி இருந்தது. பாவனா உண்மையை சொல்லிட்டதுனால தன்னை பார்க்கறதுக்கு நேர்லயே வந்துட்டான் போல இருக்கு. பாவனா பொய் சொன்னதை பத்தி நாம அவன் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு கூட ஒரு வினாடி நினைச்சா. ஆனா அடுத்த வினாடியே வேணாம் வேணாம், அவரே இப்போ நல்லா பேசுறாரு, இப்போ மறுபடியும் அந்த விஷயத்தை கிளறி பிரச்சனையை உருவாக்க வேண்டாம், அது போனது போனதாவே இருக்கட்டும், பழசு பழசாவே இருக்கட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சவ அந்த விஷயத்த மனசுல இருந்து தொடச்சு போட்டுக்கிட்டு விக்ரமனுக்கு தன்னோட வீட்டை சுத்தி காமிக்க ஆரம்பிச்சா. விக்ரமனுக்கு இது ரித்தன்யாதான்னு தெரியாம பாவனாவை தான் நாம காதலிக்கிறோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு
தனக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணை அணுவணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்தான் விக்ரமன். தன்னையே வெச்சக்கண்ணு வாங்காம பார்க்குற விக்ரமனை முகம் சிவக்க பார்த்த ரித்தன்யா மெதுவா அவன்கிட்ட, வாங்க, ஏன் நின்னுட்டீங்க, வீட்டை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு உள்ள போக ஆரம்பிச்சா ரித்தன்யா. அப்படி வீட்டை சுற்றி பார்க்கும்போது முதல் மாடியில் அவளோட அறைக்கு பக்கத்தில் வந்து நின்னபடி, இது என்னோட அறைங்க, இங்கே பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு தயங்கினபடி சொன்னான். ஓ, இது உன்னோட அறையா அப்படின்னு சொன்னவன், நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டபடி அவளுடைய அனுமதியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அந்த அறைக்கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போனான் விக்ரமன். அவன் உள்ளே போனதும் ரித்தன்யாவும் பின்னாடியே ஓடி போனவளுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. ஐயோ, அவ படுக்கையில் இப்போதானே உள்ளாடைகளெல்லாம் கழட்டி போட்டோம், அதையெல்லாம் அவன் பார்த்தா மானமே போயிடுமே அப்படின்னு நினச்சவ அவனை தள்ளிட்டு உள்ளே போய் முன்ன ஓடி போய் படுக்கையில் இருந்த அவளுடைய உடைகளெல்லாம் வாரி அணைச்சபடி அதை பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமில் போட்டுட்டு ஓடி வந்தா. தான் மேலே ஏதோ பூக்குவியல் மோதிவிட்டு போனது போல உணர்ந்தான் விக்ரமன். அவ செய்யற செயலை பார்த்து மனசுல ரசிச்சவன் அவளோட அறையை சுற்றி பார்த்தான். அவளோட அறை ரொம்ப பெருசா இருந்தது. ரொம்ப பெரிய படுக்கையா இருந்தாலுமே பொருட்கள் எல்லாம் ரொம்ப குறைவாகவே இருந்தது. அந்த அறையில் அவனை ரொம்பவுமே ஈர்த்தது அவளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். அதில் இருந்த ஆள் உயர கண்ணாடி, அதை பார்த்தவன் அதுக்கு எதிரில் போய் நின்னான். அவனுக்கு பக்கத்திலே நின்றுட்டு இருந்த ரித்தன்யாவோட உருவமும் அதில் நல்லா தெரிஞ்சுது. அதை பார்த்தவன் ஜோடி பொத்தம் தங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு நினச்சபடியே கண்ணாடியை ஊடுருவி பார்த்தான் விக்ரமன். அவளுமே அதே எண்ணத்தோட தான் கண்ணாடியை பார்த்தா. அப்படி பார்த்தவங்க ரெண்டு பேருமே திகைச்சு போய் நின்னாங்க. இருவருடைய பொருத்தமும் அவ்வளோ அழகா இருந்தது. உருண்டு திரண்ட தோள்களுடன் கம்பீரமான தோற்றத்தோட இருந்த விக்ரமனுக்கு பக்கத்துல கொடி மாதிரி நின்றுருந்தா ரித்தன்யா. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கண்ணாடியிலேயே தங்களோட உருவத்தை பார்த்துக்கிட்டவங்க பிரமிச்சு போய் அசையாம அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ரித்தன்யாவை பாவனான்னு நினைச்சிட்டு இருந்த விக்ரமன் தான் ரித்தன்யாவை தான் காதலிக்கிறோம் அப்படின்னே தெரியல அவனுக்கு. ரித்தன்யா, நான் தான் ரித்தன்யான்னு விக்ரமன் தெரிஞ்சுக்கிட்டான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். தன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட ரித்தன்யா விக்ரமனை உயிருக்கு உயிரா நேசிக்க ஆரம்பிச்சிருந்தா. அந்த நேசத்தையும் காதலையும் கண்ணாடி வழியா ரெண்டு பேருமே உணர்ந்து கொண்டான். விக்ரமன் அதற்கு மேல தாங்க முடியாம அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டான். தன்னை நேசிக்கிறவன் தான் நேசிக்கிறவன் தொட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் மயங்கத்தானே செய்வா. ரித்தன்யாவும் அதுக்கு விதிவிலக்கில்லையே. அவளும் அவன்கிட்ட மயங்கி நின்னா. முகமெல்லாம் சிவக்க விக்ரமனோட மார்பில் சாஞ்சா ரித்தன்யா. விக்ரமனோட கைகளில் ஆசை காதலியா குழஞ்சு போனான். அவளை இறுக்கமா அணைச்ச விக்ரமன் அவளுடைய கன்னத்துல தன்னோட சூடான இதழ்களை பதிச்சான். அவனுடைய இதழ் சூட்டுல இன்னமும் முகம் சிவந்து மயங்கி நின்னா ரித்தன்யா. அப்பப்பா, காதல் இவ்வளவு சுகமானதா, என்னோட உயிரே அவன்கிட்ட அடங்கிறது மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்ச ரித்தன்யா அடுத்தது அவன் செயலுக்காக காத்திருந்தபடி கண்களை இறுக மூடினான். விக்ரமனுக்கோ சொல்லவே வேண்டாம். அவனுடைய உணர்வுகள் இப்போ அவன்கிட்டவே இல்லை, கட்டுக்குள்ள அடங்கவே மறுத்துச்சு. அவளுடைய பெண்மையிலையும் மென்மையிலையும் தன்னை கரைச்சவன் மேலும் அவனுடைய செயலை முன்னேற்றிட்டே போனான். சுடிதார் அணிஞ்சிருந்த அவளுடைய சின்ன இடையில தன்னோட கை விரல்கள் பதிய அழுத்தமா இறுக்கி பிடிச்சான். அந்த வலியிலையும் சுகத்திலையும் அவ சுகமா முனகிறத கண்டவனுக்கு மோகம் தலைக்கேற அவளுடைய இதழ்களை தன்னோட உதடுகளால அழுத்தமா மூடினான். அவளுடைய மென்மையான இதழ்களை ரொம்ப நேரமா சுவைச்சவன் திடீர்னு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்க முதல்ல தன்னோட உணர்வுக்கு வந்த ரித்தன்யா தன்னிலைய உணர்ந்து அவனை விட்டு விலக நினைச்சா. அப்போ விக்ரமனும் சுயநினைவுக்கு வந்திருந்தான். ஆனாலும் ரித்தன்யாவை விடாம இறுக்கமா தனக்குள்ள இறுக்கி கொண்டவன் அவளுடைய உதடுகளை அவளுக்கு வலிக்கிற மாதிரி கடிச்சிட்டு அவளை விட்டு விலகி போனான் விக்ரமன். அவன் கடிச்சதுல அவளுக்கு வலியே உயிர் போச்சு. ஆனாலும் அதுல கிடைச்ச சுகத்தை அனுபவிச்சபடி மெய்மறந்து அப்படியே நின்னா ரித்தன்யா. கதவுக்கு பக்கத்துல போன விக்ரமன் யாரு அப்படின்னு கேட்டபடி கதவை திறந்தான்.
அங்க பவித்ராவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விக்ரமனும் ரித்தன்யாவும் திகைச்சு போனாங்க. பவித்ராவுக்குமே இப்போ இங்க விக்ரமனை எதிர்பார்க்காம இருந்தாலும் உடனே தன்னை சமாளிச்சபடி, என்ன விக்ரமன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்லேயே இருந்திருப்பேனே அப்படின்னு சொன்னவ, வாங்களேன் கீழே போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி விக்ரமனை கீழே அழைச்சிக்கிட்டு போனா பவித்ரா. பவித்ராவும் விக்ரமனும் அறையை விட்டு போனதும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி அதே கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்தா ரித்தன்யா. முகமெல்லாம் ரத்தமா சிவந்திருந்தது. அவன் கடிச்ச உதடுகள் ரொம்ப வலிச்சுது. ஆனாலும் அத மனசுல ரசிச்சு பார்த்தா. காதல் அவளை படாத பாடு படுத்துச்சு. மீண்டும் கீழே போய் விக்ரமனை பார்க்குற தைரியம் இல்லாம தன் அரைக்கதவை சாத்திக்கிட்டு தன்னோட படுக்கையில படுத்தா ரித்தன்யா. அவன் தொட்ட இடமெல்லாம் தானும் தொட்டு பார்த்து ரசிச்சா. பவித்ரா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பின விக்ரமனுக்கு கார்ல போகும்போதெல்லாம் தன்னவளோட சிவந்த முகம் மட்டுமே நினைவுல வந்து அவனை படாத பாடு படுத்துச்சு. இனியெல்லாம் தாங்கவே முடியாதுப்பா, அப்பா கிட்ட சீக்கிரமா பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சபடி காரை தன்னோட வீட்டுக்கு வேகமா ஓட்டிட்டு போனான் விக்ரமன். சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்த பாவனா ரித்தன்யாவோட முகத்தை பார்த்து திகைச்சு போனான். ரித்தன்யாவோட முகம் மட்டும் இல்ல, அவளுடைய நடவடிக்கை கூட வித்தியாசமா இருந்தது பாவனாவுக்கு. இடையில விக்ரமன் வேற அவனுக்கு கூப்பிட்டு இருந்தான். என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு ரித்தன்யாவை விசாரிச்சுக்கிட்டே இருந்தா பாவனா. வீட்டுக்கு வந்து விக்ரமன் வந்துட்டு போனதா ரித்தன்யா சொல்ல, அதை கேட்ட பாவனா அதிர்ச்சி அடைஞ்சு, அப்படின்னா எல்லா உண்மையும் விக்ரமனுக்கு சொல்லிட்டாளா? விக்ரமனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு பயந்து போனா பாவனா. ஆனா உண்மை விக்ரமனுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருந்தா இத்தனை நேரத்துக்கு அவளுக்கு விக்ரமனோட போன் வந்திருக்குமே, அவன் கண்டிப்பா போன் பண்ணி விசாரிச்சிருப்பானே அப்படின்னு யோசிச்சவ ரித்தன்யா கிட்ட விக்ரமனை பத்தி துருவி துருவி கேட்டா. விக்ரமன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், என்ன கேட்டான், நீ என்ன பேசின அப்படின்னு விடாம கேட்டவகிட்ட எல்லாத்தையும் விலாவரியா சொன்ன ரித்தன்யா அவங்களுக்குள்ள நடந்த விஷயத்த மட்டும் சொல்லாம மறைச்சிட்டா. என்னமோ அந்த இனிமையான சம்பவத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க அவளுக்கு விருப்பமே இல்லை. அது தனக்கும் விக்ரமனுக்கும் உண்டான ரகசியம். தான் சாகும் வரைக்கும் அந்த இனிமையான காதல் தன்னுடனேயே புதஞ்சு போகணும்னு நினைச்சா ரித்தன்யா. ரித்தன்யா சொன்னதை கேட்ட பாவனாவுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சே வந்தது. எப்படியோ இன்னும் விஷயம் விக்ரமனுக்கு தெரியல அப்படின்னு சந்தோஷப்பட்டா பாவனா. இது எதுவுமே தெரியாத விக்ரமனுக்கும் ரித்தன்யாவுக்கும் தங்களுடைய கனவு உலகத்துல காதல் வாழ்வ பறக்க விடுறதுலயே நேரம் சரியா இருந்தது. இப்படியே ஒரு வாரம் போச்சு. ஒரு நாள் வாசன் திடீர்னு வேகமா வீட்டுக்குள்ள உள்ள வந்தவரு குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே ஹாலுக்கு வர சொன்னாரு. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாரு வாசன். அப்படி விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி வாசன் சொல்றத கேட்கறதுக்கு ஆர்வமா தயாரா இருந்தாங்க குடும்பத்தினர். குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடைய முகத்தையும் ஒரு தடவை சுத்தி பார்த்த வாசன் கடைசியா ரித்தன்யாவோட முகத்தை பார்த்தாரு. அந்த பார்வையில என்ன இருந்துச்சுன்னு ரித்தன்யாவுக்கு அப்ப புரியவே இல்லை. வாசன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, இந்த விஷயத்த யாரு எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு பீடிகை போட்டவர் விக்ரமன் வீட்டில இருந்து இன்னைக்கு சதாசிவம் என்ன பாக்குறக்கு நம்ம எஸ்டேட் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு அப்படின்னு தயக்கத்தோட நிறுத்தினாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவரை பார்க்க, அது அது அப்படின்னு தயங்கினவர், அவரோட பையன் விக்ரமனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவோட முகத்தை கூர்மையா பார்த்தாரு. யார? நம்ம ரித்தன்யாவை தானே? அவளை தானே கேட்டாங்க. இப்பதான் அந்த பேச்செல்லாம் வேண்டாம்னு அன்னைக்கே சொல்லி அனுப்பினேனே. ரித்தன்யா படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணுங்க,
இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா பவித்ரா. என்னமோ அவளுக்கு ரித்தன்யாவை விக்ரமன் திருமணம் பண்ணிக்கிறது சுத்தமா பிடிக்கல. அப்பவும் அவங்களுக்கு ரித்தன்யா தான் வேணும்னு நினைச்சாங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் அவங்கள காத்துட்டு இருக்க சொல்லுங்க அப்படின்னு கடுப்போடு சொன்ன பவித்ராவை அங்கிருந்த ரித்தன்யா பாவமா பார்த்தா. என்னது, இன்னும் 2 வருஷமா? 2 வருஷம் இன்னும் விக்ரமனுக்காக காத்திருக்கணுமா அப்படின்னு ஏக்கத்தோடையும் மனசுல வேதனையோடு நினைச்சபடி தன்னோட சித்தப்பா வாசனை திரும்பி பார்த்தா. இதுக்கு சதாசிவம் மாமா கிட்ட சித்தப்பா என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு ஆர்வத்தோட அவ முகத்தையே பார்த்தபடி இருந்தா ரித்தன்யா. பவித்ரா சொன்னதை கேட்ட வாசன், அட அதில்ல பவித்ரா, அவர் கேட்டது நம்ம ரித்தன்யாவையே இல்லை, நம்ம பொண்ணு பாவனாவ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எல்லோரோட முகத்தையும் மறுபடியும் பார்த்தாரு. பவித்ராவோட முகம் முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரொம்ப தெரிஞ்சது. இருக்காதா பின்ன, விக்ரமன் ஆண் அழகன் மட்டும் இல்ல, நல்லா படிச்சவன், பண்புள்ளவன், ரொம்ப பெரிய பணக்காரனும் கூட. அவங்களா வந்து பாவனாவை பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவ என்ன முட்டாளா என்ன அப்படின்னு மனசுல நினைச்சபடி தன்னோட கணவனுக்கு ஏக்கத்தோட பார்த்தா பவித்ரா. இவர் என்ன சொல்லி அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு பவித்ராவோட மனசுல நினைச்சத முகத்திலேயே பார்த்தவருக்கு அவளுடைய சம்மதம் நல்லா தெரிஞ்சது வாசனுக்கு. பாவனாவுக்கு தான் அதை நம்பவே முடியல. தன்னையா பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு அதிர்ந்து போய் ஆணி அடிச்சது மாதிரி அப்படியே உட்காண்டிருந்தா. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா பாவனா. இப்போ அவளுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது, இது பெயர் மாற்றத்தின் குழப்பத்தினால வந்துச்சுன்னு. ஆனாலும் இப்ப கூட பாவனா உண்மையை சொல்ல விரும்பல. திருமணத்தன்னைக்கு இந்த பெயர் மாற்றத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். திருமணம் ஆற அன்னைக்கு தினத்துல இது தெரிஞ்சா அவளை மறுக்க முடியாம மற்றவங்களுக்காக தன்னை அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்ச பாவனா எதையுமே சொல்லாம அமைதியா இருந்தா. ரித்தன்யாவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியறக்கு அவளுக்கு முழுசா 5 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. புரிஞ்சதை உணர்ந்தப்போ அதை ஏத்துக்கவே முடியாம நெஞ்சமெல்லாம் விம்மி போச்சு. ஐயோ, விக்ரமன் என்கிட்ட இப்படி பழகிட்டு தன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு நினைச்சவளுக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு. எல்லாத்து முன்னாடியும் தன்னோட அழுகைய வெளிப்படுத்தாம அதை கட்டுப்படுத்திக்கிட்டு பல்ல கடிச்சபடி உட்காண்ட்டு இருந்தா ரித்தன்யா. அது எப்படிப்பா? ரித்தன்யாவை சின்ன வயசுல இருந்து தன்னோட மருமகள்னு சொன்ன சதாசிவம் திடீர்னு ரித்தன்யாவை விட்டுட்டு நம்ம பாவனாவை எப்படி பொண்ணு கேட்பாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்ன ஜெகன் கிட்ட, நானும் இதையே தான் சதாசிவத்துக்கிட்ட கேட்டேன் ஜெகன். ஆனா அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொன்ன அவரை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. விக்ரமனுக்கு நம்ம பொண்ணு பாவனாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். விக்ரமன் பாவனாவை உயிருக்குயிரா காதலிக்கிறானாம். அவளை தவிர வேற யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானாம் அப்படின்னு வாசன் சொன்னதை கேட்ட ரித்தன்யாவுக்கு தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு. உலகமே தட்டாமால சுத்துறது மாதிரி இருந்தது. அப்போ வாசன் தன்னோட மகள் பாவனாவை பார்த்து, இனி நீதான்மா சொல்லணும், உனக்கு விக்ரமனை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதமா அப்படின்னு கேட்டாரு வாசன். தன்னோட தந்தையை பார்த்தபடியே இருந்த பாவனா, எனக்கு இதுல சொல்ல ஒன்றும் இல்லப்பா, நம்ம இதுல சம்மதம் கேட்க வேண்டியது ரித்தன்யா கிட்டதான். ஏன்னா ஒருவேளை ரித்தன்யா விக்ரமனை விரும்பி இருந்தா நான் விக்ரமனை கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட இந்த வீட்டுக்கு வரும்போது அவ மனசு சங்கடப்படும் இல்லையாப்பா, அது அவளுக்கு நான் செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டா பாவனா. அவ சொன்னதை கேட்ட குடும்பமே பாவனாவை தியாக திலகம் போல பார்த்துச்சு, ரித்தன்யாவை தவிர. ரித்தன்யாவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவளுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. குழப்பத்தோடையே பாவனாவையே பார்த்தா ரித்தன்யா. அவளும் ரித்தன்யாவை பார்த்தபடி மனசுல சிரிச்சுக்கிட்டா. ஒருவேளை ரித்தன்யாவுக்கு விக்ரமனை பிடிச்சிருந்தா நான் வேணா விக்ரமனை விட்டு கொடுத்துடுறேன்,
நான் விக்ரமன் கிட்ட பேசி பார்க்கறேனே. ரித்தன்யாவை விக்ரமனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் காலில் வேணாலும் நான் விழுந்து கெஞ்சுறேன். பாவம்பா நம்ம ரித்தன்யா. அவ மனசுல என்னெல்லாம் ஆசையை வளர்த்தி வச்சிருக்காளோ. அவ வாழ்க்கைய கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கியவளை பார்த்து பவித்ராவுக்கு வயிறெல்லாம் எரிஞ்சுது. ஐயோ என் செல்லமே அப்படின்னு ஓடி வந்து அவளை கட்டிக்கிட்டா. உனக்கு எவ்வளோ பெரிய மனசுடா கண்ணம்மா. உனக்கு கிடைச்ச அற்புதமான வாழ்க்கைய உன்னோட தங்கச்சிக்கு தியாகம் பண்ண தயாரா இருக்கியே. நீ என் வயிற்றுல பிறந்ததுக்கு நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேனோ அப்படின்னு பாவனாவோட முகத்தை நெட்டி முறித்து அவளை கட்டி அணைச்சு அவ கன்னத்துல முத்தமிட்டா பவித்ரா. ஜெகனுக்கும் வாசனுக்குமே பாவனாவை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்தது. பாவனா சொன்னதை கேட்ட ரித்தன்யாவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. யாரும் எனக்கு வாழ்க்கை பிச்சையெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு மனசுல நினைச்சவ, எனக்கு விக்ரமன் மேல எந்த ஆசையும் காதலும் இல்லை சித்தப்பா. நீங்க பாவனாவை விக்ரமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொன்னவ அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம அங்கிருந்து விடு விடுன்னு தன்னோட அறைக்கு போயிட்டா ரித்தன்யா. தன்னோட அறைக்கு வந்தவளுக்கு அழுகைய அடக்கவே முடியாம முட்டிக்கிட்டு வந்தது. தன் படுக்கையில விழுந்து கதறி கதறி அழுதவ இரவு உணவுக்கு கூட போகாம தன்னோட அறையிலேயே முடங்கி போய் கிடந்தா. விக்ரமன் தனக்கு இப்படி துரோகம் பண்ணுவான்னு அவ கனவுல கூட நினைக்கல. இனி அவளுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்கிறது உரைக்க மனசெல்லாம் புழுவா துடிச்சுது. இனி என்ன ஆனாலும் விக்ரமனோட முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணா ரித்தன்யா.